நண்டு சூப்பரா பேசுற. காத்தோட்டம் உட்காந்துட்டான். ஆமா, காத்தோட்டம் உட்காந்துட்டான். நாங்கெல்லாம் இப்படி உட்கார முடியுமா? முத இருந்த வீட்டுல எல்லாம் வெளியிலயே உட்கார முடியாது. வெளியில உட்காந்தா என்னடா அது வெளியில உட்காந்துருக்கு ரெண்டு பொம்பளைண்டு, யார் நீங்க என்ன இங்க வந்து உட்காந்துருக்கிய அப்படின்ட்டு நம்மளே கேட்பாங்க. நம்ம அந்த ஏரியால தான் இருக்க முடியாது, அவங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நம்ம ஆரோ வந்திருக்கலாம் உண்டு. யார் நீங்க இங்க எதுக்கு உட்காந்துருக்கீங்கன்னு கேட்பாங்க. இங்க அப்படி இல்லை. நல்லா பாருங்க, சிலுண்டு புளிய மரம் காத்து அப்படியே குழு நானும் எங்கள் ஆத்தா உட்காந்துட்டோம். எங்கள் ஆத்தா வேலைக்கு போயிட்டு வந்துச்சு. இதே எங்கள் ஆத்தா. அம்மாச்சி போயிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு நானும் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ என்ன நீ என்ன பண்ணுற? நல்லா இருக்கே, சாப்பிட்டியா? இன்னைக்கு என்ன சாப்பிட்ட? கறி குழம்பு சாப்பிட்டியா? கறி நல்லா இருந்துச்சா? கறி குழம்புன்னு நண்டு சொல்ல வந்தேங்க. எனக்கு இங்கே ஒன்று ஞாபகம் வருது. மார்கழி மாதத்தில் யாருமே கறி எடுக்கிறாங்கல்ல, எல்லாரும் மாலையை போட்டு முருகாண்டு அரோகரான்னு கிளம்பிட்டாங்க. அதனால என்ன பண்ணுறாங்க பார்த்துக்கோங்க, கறி கடைக்காரங்க பூரா காசை அதிகரிச்சிட்டாங்க. காசு கூடி போச்சு. விலை 1 கிலோ காட்டுக்கறி 1000 ரூபா, 1 கிலோ கோழிக்கறி 220 ரூபா. என்ன ரேட்டு? முட்டை விலையும் கூடிருச்சு. 7000 ரூபா 8 ரூபா முட்டை விலை. என்னங்க மார்கழி மாதத்தில் மாலை ஒட்டாண்டா அவங்க எடுக்க வேண்டிய கறி காசெல்லாம் நம்மகிட்ட வாங்குறாங்க. என்ன கொடுமையாக இருக்குது. ஆமாம், அதில் நண்டு கறி எடுத்து சாப்பிடுச்சு. நல்லா போய்கிட்டு இருக்கா நண்டு. என் நண்டு கை வலிக்குதா? இல்லை, இருட்டா தெரியுது. அப்பப்போ இருட்டா வர தெரியுதா? என்னவா இருக்கும்? வானம் இருக்குதோ. இப்படி பண்ணுற இப்படி வெளிச்சமாக இருக்கு, இப்படி பண்ணுற இப்படி வெளிச்சமாக இருக்கு. அப்படியா? ஆட்டாமல் எடுத்தா ஆட்டி எடுத்தீங்கன்னா பார்க்குறவங்களுக்கு கண்ணு கூசுமா? நண்டு தாங்க எடுக்குது. எப்படியோ பார்த்து எதையோ பண்ணி விடுங்க. நண்டு கையை வச்சு பார்க்க முடியலையா? ஏண்டி போடி பூஜா, பாவம் இப்படி போடி. அப்போ தானே நீ கேட்குறத வாங்கி தருவேன். பெரிய டேரி மில்க் வாங்கி தரேன். ஐயோ, பெரிய கேமராமேன்லாம் வச்சு காசு செலவழிச்சு பண்ணணும். ஆனால் நம்மள்ட்ட ரொம்ப வசதி இல்லை. என் மக்கமார்களே எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தருவேன். நண்டுக்கு இப்போ ஃப்ரீ வந்துருச்சு. நண்டுக்கு ஃப்ரீ ஆயிடுச்சு. நண்டு விண்டுலாம் கிளம்பி நாங்களாம் கிளம்பிட்டோம். அப்படி இருக்கு. நல்லா காத்தோட்டமாக இருக்குது. சிலுன்னு காற்றடிக்குது. குளுன்னு இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை பொழுது உங்கள் எல்லாத்துக்கும் எப்படி போச்சு? நல்லா இருக்கா? நல்லா பொழுது போச்சா? பூச்சா கவலைப்படாதடா, வந்துருவாரு. அப்பா வந்துக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு. ஒரு நாள் லீவில் அவனை கூட்டிகிட்டு போக மாட்டேன் சொன்னோம்னாத்தான் தப்பு. கிளம்பி இருக்கா ஒரு முன்ன பின்ன ஆகுது. அப்பா வரேன்னா புரிஞ்சுக்கிறேன்னா. அதை விட்டு கண்ணீரை சொட்டுன்னு வடிக்கிறது, அழுகிறது. இன்னைக்கு ஒரு நாள் லீவுன்றது. ஏன் மறுநாள் லீவ் விட மாட்டாளாக்கும்? இந்த வந்துட்டார்ல அங்க அவர் ஒருத்தர் இந்த வரேன் அவர் லேட் ஆகும்னு சொல்லியிருந்தா நாங்கள் அவட்ட கம்முன்னு கிடப்போம்ல. எதையும் கிளம்பாம இப்படித்தானே பண்ணுறாரு. டேய், நான் இப்போ முக்கியமான இடத்துல இருக்கேன், நான் வர லேட் ஆகும் அப்படின்ட்டு நம்ம பேசாமல் இருப்ப போகிறோம். இந்த அரை மணி நேரத்தில் வந்துடுவேன், இந்த 1 மணி நேரத்தில் வந்துடுவேன், இந்த வந்துக்கிட்டே இருக்கேன், இந்த இதை தாண்டிட்டேன், கீரைத்துறையை தாண்டிட்டேன், இந்த ரிங் ரோட்டை தாண்டிட்டேன்றாரு. விட எனக்கு தான் டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கு பூச்சா. நீ அழுகிற, நான் அழுக முடியுமா? இதெல்லாம் விடுறணும். வர்றோம்டாருன்னு நைட்டு 10 மணி வரைக்கும் கடை கண்ணி பூரா திறந்துருக்கும். இப்படி தெப்பக்குளம் போனோம்னா பூரா கடையும் 10 மணி வரைக்கும் கிடக்கும். சாயந்தரம் வந்து எல்லாரும் கிளம்பி வருவாங்க. போகலாம், பொறுமையாக இரு, வரட்டும். எதுக்குமே பொறுமை வேணும். நம்ம சொல்ல மாட்டேன், போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க. அப்பா நீங்கள் என்ன நாளைக்கு உட்காந்துக்கிறவங்க வீட்டில்? நாங்கள் தான் போய் படிக்கணும். அப்பா வர படிக்கணும்ல. படித்தா தானே நல்ல வேலைக்கு போகலாம். இல்லாட்டி அம்மா மாதிரி கஷ்டப்படணும். நல்லா படித்தா தான் நல்ல வேலையில் போய் நல்ல ஏசியில் உட்காந்து வேலை வைப்பேன். இல்லைன்னா அம்மா மாதிரி ரோட்டு மட்டும் வடை தட்ட வேண்டியது. அம்மா இந்த மாதிரி ஃபுல் டே தான். ஆமாம் முடிஞ்சிருச்சு. அம்மா அதான் நண்டுலாம் கிளம்பிட்டு அழுகுதா? நண்டு எப்படி இருக்கு? அழுகாத. அழுகிறத பற்றவே எனக்கு கடுப்பாக வரும். வரட்டாப்பா பொழுது வரைக்கும் போய் இவர் இப்போ ஃபோன் அடிச்சு 10 நிமிஷத்தில் வந்துடுவேன் அப்படின்றாருல. இப்போ எத்தனை மணி நேரம் ஆச்சு? இப்படி பண்ணுறாரு என்னம்மா? வேலை வாக்கு சும்மா இருமா. எப்போவுமே அப்படித்தாம்மா. இந்த ஊர்ல இருந்து அப்போத்தான் பஸ்ஸே ஏறி இருக்க மாட்டாரு. இந்த ஏரி மானாவாரி தாண்டிட்டு வரும். ஆனால் பஸ்ஸுலேயே உட்காந்துருக்க மாட்டார். இன்னும் உன் புருஷன் இங்கே தான் இருக்குன்னுவாங்க. என்ன இப்போத்தையும் கேட்டேன் மானாவாரின்ட்டாருன்றாருன்னா இல்லையே சீமானா இப்போத்தையும் மாற்றேன்னுவாங்க. அப்புறம் முன்னடிச்சு கேட்டால் ஆமாம் இங்கே தான் இருக்கேன், நீ அப்படி சொன்னா தானே பேசாண்டு இருப்பேன்னுவாங்க. அந்த மாதிரியும் பண்ணுறாருத்தான். அது எரிச்சலாக இருக்குல்ல. மானாவாரின்ட்டாருன்னா என்ன நினைப்பான்? இன்னும் 1/2 மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவாருன்னு தான் நினைப்பான். இப்போ வீட்டுக்கு வரலன்னா என்னடா 1/2 மணி நேரமாக இன்னும் வரக்கணும், என்ன பண்ணு பயமனுக்கு தோணுமா இல்லையா? நீ சும்மா இருக்கிறவங்களுக்கு உனக்கு அப்படி தோணுது. வேலை ஆக்கிறவங்களுக்கு தான் வேலையாடுது. என்ன ஏமா நீ சும்மா இரு, எதையாவது சொல்லாத. நாங்கள் எங்களுக்கு எப்போ பார்த்தாலும் உன் மருமையனுக்கு எழுந்துக்கிட்டே பேசுவேன்.
ஒரு இடத்துக்கு கிளம்புரு, ரெடியா இருங்க, வாரம்னா வரணும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட அதுக்கு பாவம் வேலை ஆகுதுன்னு உட்காராம வேலை ஆகும். ஏப்பா அவன் நண்டு அந்த கண்டை எடுத்துட்டு வா. ஏமா ஓட்டிட்டு போல இங்கே ஓட்டிட்டு போலன்னு உங்களுக்கு நான் அவகிட்ட கடப்பாரி வாங்கிட்டு வந்து இதை தோண்டி எனக்குள்ள வையுமா அந்த கண்டை புது கண்டு வருதா, அதையும் வைக்கிறாருல. அந்த கண்டை வாங்கிட்டு வந்து 250 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து அப்படியே இருக்கு. அதை வச்சு விட்டானே, எகனையே ஒரு இடத்துல வச்சு விட்டானே. இங்கே வைக்க அப்படி கூட வைங்களேன். அடியாக்கலியா விளையாட போயிருச்சு. இந்த அடியாக்கலி அடி விளையாடு. இந்த தேவலையா இந்த வந்துட்டாருடி, இந்த வந்துட்டாரு வந்துட்டாரு. நான் கிளம்பி போகலாம். பொறுமையாயிரு. என்ன பங்கிட்டு கிடந்து வரீங்க? ஒரே அழுகுறாப்பா. நான் எனக்கு பொறுமை இருக்கு. இவளுக்கு தான் இவளுக்கு சொல்லுங்க. அங்கே ராஜமண்டபம் போகணும் கிளம்பு போன இந்த 10 நிமிஷத்துல வந்துட்டீங்க. சரி 10 நிமிஷத்துல எல்லாம் பைக்ல ஏறலாம், இதுக்கு பஸ்ஸில் எழுத்துக்கிட்டு தெரியணும்னு நான் நினச்சிக்கிட்டு உட்காந்துட்டே இருக்கேன். என்ன யாரும் இருந்தாலும் விடிய விடிய கடகண்ணி இருக்கு. சுற்றி பார்த்துட்டு வர வேண்டியதானே. நீங்க போங்கப்பா, போங்க சீமாப்பா. என் சீமாப்பா இல்லை என்ன வேணா என்ன சொல்லுங்க. இது வந்துட்டுக்கா இது நீங்க சீமா குளிங்க பாரு. அப்பா பாவம், நம்ம என்ன சும்மாவாத்தே இருக்கோம். காசு பணத்தை செலவழிக்கிறது 5 நிமிஷம் தான். இப்படி எடுத்துக்கிட்டு போன நிமிஷத்துல இப்படி செலவழிச்சிடலாம். ஆனா கஷ்டப்பட்டு உழைச்சு காசை கொண்டு வர்றது எம்பிட்டு கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதுக்கு அழுகப்படாது, பொறுமையா இருக்கணும். என்ன பூச்சாக்குட்டி சிரி. அங்கே ஒரு மறுபடி கண்ணு கலக்குறத என் மகளுக்கு அழகு கண்ணு, மீன் கண்ணு. சரிங்க பூச்சாக்குட்டி. ஐயோ ஐயோ மானசா வேற கோவிக்குதே. அப்படி இருக்கு. என் மகளுக்கு ஒரே கவலையா போச்சு. வந்துட்டார் வந்து குளிச்சுட்டு நல்ல ட்ரெஸ்ஸா போடுங்க சீமா போய். அப்படி இருக்குங்க, இருட்டிருச்சு. இதுக்கு மேல என் மூஞ்சி தெரியாது, கண்ணை கரையன்னு தெரியும். எல்லாரும் லைக் பண்ணுங்க. ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒரு நிலவரம் நடந்துகிட்டு இருக்கு. எங்க குடும்பத்துல இதுதான் நிலவரம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நிலவரம் ஒரே அதிரி பிதிரி. காலை 1 மணிக்கு ஆனாலும் இது ரொம்ப ஓவருங்க. 1 மணிக்கு கிளம்புனவங்க பார்த்துக்கோங்க. குளிச்சு 1 மணிக்கு கிளம்பி 1 2 3 4 5 6 6 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்ப கடுப்பாகும்ல. ஏமா அவங்ககிட்ட ஒரு கடப்பாறை வாங்கிட்டு வந்து இந்த கண்டன் நட்டு போய்மா. விடியல சொல்றே பண்ண சரி இங்க பரப்பு போயில படுக்க கூடாது. அடியா கிளியாண்டா என்னது? கிளி 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 எப்படி கிளிக்கிறது?